எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கெல்லாம் சென்னையில இருக்க நினைச்சுக்கிறது இந்த தேனி கம்பம் இதெல்லாம் பயங்கரமா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அப்பதான் சொன்னாங்க, வந்து இறங்கினவங்க தெரிஞ்சு மெட்ராஸ்ல இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்படி போல போகுது. நான் வந்து சரி ரூம்ல போனாலும் வேர்க்குது, வெளியில வந்தோம்னா அளவுல இருக்குது, சுத்தி மழையா இருக்குது, ஆனா வெயிலுக்கு குறைவில்லை. இப்பதான் இப்படி ஆயிடுச்சா அப்படிதான் 10 வருஷம் சொன்னாங்க. முன்னாடி வந்த போய் இப்பதான் சார் இப்படி இருக்கு அப்படின்னா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரிசல்ட் கேட்டாரு. மே 4 மே 6 ஓகே. எவ்வளவு பேருக்கு எப்படா ரிசல்ட் வரும் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஒரு கிலோ கை தூக்குது, 2 பசங்க 2 கை தூக்குறாங்க. சரி நம்ம தூக்கி வைப்போம். அப்ப எக்ஸைட்மெண்டே இவ்வளவு இருந்தா இருக்கு. எங்கேயோ ரிசல்ட் வரும்போதே எவ்வளவு இருக்கு. சில பேர் 2லயுமே இல்ல. இந்த செல்போன் எல்லாம் கீழே வைங்க பசங்களா. இந்த மாதிரி எவ்வளவு பெரிய கேமராமேன் இருக்காரு, எனக்கு வேற ஒரு மைக் எல்லாம் போட்டு விட்டுருக்காரு. இதை எடுத்து அவரோட சேனல்ல போடுறாருல்ல, நாம பேசி நீங்க சேனல்ல போட்டுக்குவீங்க. நல்லா இருக்குன்னு இது போடலாம் பாத்தீங்களா. இது எப்படி அவங்க இதுலாம் போடுவாங்க, அவங்க திரும்ப பார்க்கணும். ஆனா நீங்க தானே மனுஷன் மூஞ்சியை பார்க்கலாம்னா எல்லாரும் மூஞ்சி முன்னாடி அப்படி வச்சிருந்தா யாரை பார்த்து நான் பேச. ஏற்கனவே நான் பாருக்கு டிவி வழியா பேசிட்டு இருக்கேன். நேரடியா சந்திச்சு பேசணும்னு நினைக்கிறப்ப எல்லாம் முகத்துக்கு முன்னால வரும். செல்போனை கண்டுபிடிச்சது மட்டும் தான் அவன். அதை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணணும் கண்டுபிடிச்சது நம்ம. நீங்க தான் வீட்டை பிள்ளைகிட்ட சொல்றது செல்போனை யூஸ் பண்ணாங்க. சரி பசங்க கூட சொன்னவங்க வச்சுட்டாங்க. இந்த பெரியவங்களா இருக்காங்க அவங்களாம் ரெடியா வச்சுக்கேன். ஓகே, சோ எல்லாரும் சில பேருக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் சின்ன பயம் இருக்கு இல்லையா. என்ன பெரும் தொந்தரவா இருக்கு எக்கச்சக்கமா. எங்க விட்டேன் யாரும் கவனிக்கல. சில பேருக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு, சில பேருக்கு பயமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் கவலையா இருந்தா 10 மார்க்கு கூட கிடைக்கணும். பயங்கர ஹாப்பியா இருந்தோம்னா 10 மார்க்கு கூட கீழே போயிருந்தோம், கவலையெல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் கீழே வரப்ப ஸ்டால்ஸ் பார்த்தேன். ஒவ்வொரு முறை இந்த மாதிரியா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரப்ப ஒவ்வொரு முறை நான் பார்க்கணும் வித்தியாசமான தொழில்கள் ஒவ்வொரு வருடம் வரத பார்க்க முடியும். சில ஸ்டால்ஸ்ல நின்று இது என்ன படிப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நுட்பமான படிப்பு கூட அவங்க கொடுக்குறாங்க. ஜெனரலா இன்ஜினியரிங், மெடிக்கல், பாராமெடிக்கல் அல்லது வந்து இன்ஜினியரிங் வகைரா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்படி எல்லாம் இல்லாம ஸ்பெசிபிக்கா சில கோர்சஸ் இப்ப பார்க்க முடியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு கோர்ஸ் எல்லாம் கிடையாது. 10 பேரை நிறுத்தி வச்சு என்ன படிக்கிறீங்கன்னா ஒருத்தன் பிஏமா, ஒருத்தன் பிஎஸ்சிமா, ஒருத்தன் இன்ஜினியர்மா, ஒருத்தன் டாக்டர்மா, ஒருத்தர் ஆடிட்டர் இவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சு. காம்ப்ளிகேஷன் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வேற டிப்ளமா படிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா வரும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனுஷனுக்கு எஜுகேஷன் பத்தி ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எனக்கா சின்ன வயசுல என்ன எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, பேருக்கு பின்னால பெரிய அளவுக்கு எக்கச்சக்கமான எழுத்து இருக்கும். அது ஒரு ஆசை. நான் பிபிஏ படிச்சேன். ஏன்னா 3 எழுத்து இருக்கு, இதே மட்டும் மதிப்பான் அப்படின்னு. சோ 3 எழுத்துக்கு என்ன மரியாதை இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுட்டு நாங்க படிக்கிறப்ப இந்த டெல்லியில எல்லாம் டிப்ளமா கோர்ஸ் வைப்பாங்க. 600 ரூபாய் கட்டினோம்னா 6 மாசம் அந்த படிப்பு இங்க இருந்தே நீங்க படிக்கலாம். அவங்க டிப்ளமா உங்களுக்கு அனுப்பாங்க. பிஜி டிபிஎம்எம்ஆர் அப்படின்னு வரும். ஒரு 6 எழுத்து இருக்கு. 6 மாசத்துக்கு 6 எழுத்து மேலுக்கு நான் 3 டிப்ளமா படிச்சேன். பிஜி டிபிஎம்எம்ஆர் எம்எம்ஏ அது என்ன எனக்கு இப்போ தெரியல. அப்படியே போய் அஜிமான் சீட்ல விசிட்டிங் கார்டு நாங்களே கொடுத்து சீல்லாம் வச்சு அடிச்சு சும்மா லெட்டர் எல்லாம் அந்த சீல் அடிக்கிறது போட்டுனா அப்படி பிபிஎல் மட்டும் போடு இருக்கும். பக்கத்துல பிஜி டிபிஎம்எம்ஆர். ஆனா இது வரைக்கும் அதை என்ன படிச்சுன்னு எனக்கும் தெரியல, அது எங்க யூஸ் பண்ணு எனக்கும் தெரியல, அது எதுக்கு படிச்சேன்னு எனக்கும் தெரியல. தயவு செஞ்சு அப்படி படிச்சாரு. அது மட்டும் தான் அவங்களோட முதல் ரேட் வரும். But there are more options, you always confused. எஜுகேஷனை எப்போதுமே ஸ்டேட்டஸ் சிம்பலா நீங்க பார்க்க கூடாது. எஜுகேஷனை எப்பொழுதுமே இன்னொரு சொல்லுகிற போது அது பிரமிப்பாக அர்த்தம் இருக்க வேண்டும் நீங்கள் கருதக்கூடாது. எஜுகேஷனை எப்பொழுதுமே பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு உத்தி என்ற அடிப்படையிலிருந்து மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. முதல் முக்கியமான விஷயம், இந்த படிப்புக்கு என்னுடைய நேச்சுரல் ஃபிட்னஸோட தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா முக்கியம். வாட் இஸ் கால்ட் நேச்சுரல் ஃபிட்னஸ்? எனக்கு என்ன இயல்பாகவே வரும் அப்படிங்கிறதா நேச்சுரல் ஃபிட்னஸ். நான் யாராவது ரொம்ப வேகமா பேசுற மாதிரி இருந்துச்சு, யாராவது கை தூக்குங்க. இப்ப சொல்லிடுறாங்க, அண்ணே கொஞ்சம் மெதுவா போங்க, ரொம்ப வேகமா போறீங்க அப்படின்னு. நானும் மெதுவா போட்டு ட்ரை பண்றேன். வாட் இஸ் கால்ட் நேச்சுரல் ஃபிட்னஸ் அப்படின்னா, நல்ல 80 கிலோ இருக்கிறது, ஆர்ம்ஸ் வச்சிருக்கிறது, தட்டார் அடிக்கிறது, அது இல்ல. இயல்பாக உங்களுக்கு என்ன விஷயம் வருகிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம அடிப்படையிலே ஒரு விஷயத்துக்கு மீது கூடுதல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க சித்திங்களா கிண்டல் அடிப்பீங்க, உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா உனக்கு நாய் இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான். வாய் மட்டும் இல்லாம தான் நம்ம நாய் இழுத்துட்டு போயிருக்கும். கடைசி அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையே ஓடுது அப்படின்னு. வாட் இஸ் கால்ட் நேச்சுரல் ஃபிட்னஸ்? எனக்கு சயின்ஸ் இயல்பா வருதா, மேத்ஸ் இயல்பா வருதா, பயாலஜி இயல்பா வருதா, இல்ல ஆர்கிங் சம்பந்தப்பட்ட கணிதம் குறித்த விஷயங்கள் இயல்பாகப்படுகிறதா அப்படின்னு வேற வழி இல்லாம ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறது அடுத்தது. அப்ப இங்க 2 போராட்டம் இருக்கு. எந்த கோர்ஸ் பாப்புலர் கோர்ஸ், எந்த கோர்ஸ் படிச்சா வேலை கிடைக்குங்கிற ஒரு செக்மெண்ட் இல்லையா. இது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க, அதுக்கான மார்க்கெட் வருவதாக சொல்லப்படுது. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இன்னொரு பக்கம் எனக்கு எது வரும் அப்படின்னு
இதுக்கு மேல பேசுறப்ப ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க என்ன படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி படிக்கிறீங்கிறதா முக்கியம். அது எக்ஸ்பர்டைஸ் வித் சப்ஜெக்ட்ங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். 20 ஆண்டுகளுக்கு முன்னதானா இதான் படிப்பு இதான் வேலை அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்பதான் வேலைகளே இருந்துச்சு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படிதான் கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அந்த துறையிலே நீங்கள் வல்லுநராக இருக்கிற பட்சத்துல இன்ஜினியரிங் படிச்சா உடனே எல்லாரும் வேலை கிடைச்சிடும் அப்படின்னு அப்படிலாம் சொல்லி இருந்தாங்க. அது ஒரு காலகட்டத்துல மாறிச்சு. நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம், அதுல நீங்க மாஸ்டரா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறதுதான். நீங்க இரும்பு கடை கூட வைக்கலாம், அல்லது சின்ன போட்டி கடை கூட வைக்கலாம். அதை நீங்க பெஸ்டா பண்ணீங்களா இல்லையாங்கிறது மட்டும் தான் இருக்கக்கூடிய கணக்கு. அதனால முதல்ல இந்த குழப்பம் வெளியில வாங்க. ஏதாவது ஒரு ஃபேன்சியான படிப்பை படிக்கிறது, இல்லாட்டி பாப்புலரான படிப்பை படிக்கிறது, இதை தாண்டி உங்களுக்கு எது ஒத்து வருமோ அந்த படிப்பை படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பக்கத்து வீட்டுல நம்ம சொந்தக்கார அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு, அம்மா அப்பாவுக்கு இருந்தா இந்த தகவல். நம்ம குடும்பத்துல யாரோ ஒரு வீட்டுல நம்ம அண்ணன் மகனோ யாரோ ஒருத்தர் பிஇல ஏதோ ஒரு குறிப்பிட்ட படிப்பை எடுத்து படிச்சு வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவன் அமெரிக்காலயும் துபாயிலையும் செட்டில் ஆயிருப்பான். உடனே அதே இதை நம்ம பையனுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படி இருக்காங்க. அவனுக்கு அது வந்து அவ்வளவுதான். நம்ம பையனுக்கு என்ன வருங்கிறது. அப்ப இங்க முதல் சிக்கல் என்ன, நமக்கு என்ன வரும் கண்டுபிடிக்கதான் இருக்கிறதே சிக்கல் இல்லையா? யாராருக்கு என்ன வரும் கண்டுபிடிக்கதான் சிக்கல். நம்ம இன்னும் கூட சின்ன பிள்ளைவா இருக்கும். சின்ன பிள்ளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பான். என் பொண்ணு 2 வயசு 4 வயசு இருக்கிறப்ப என்ன ஆகப்படுறா, போலீஸ் ஆகப்படுறாங்க. இந்த ஏர்போர்ட்ல வெளியெல்லாம் போறப்ப போலீஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு பிரமிப். ஒரு முறை ஏர்போர்ட்ல தண்ணி ஊத்திடுச்சு, போலீஸ் பிடிக்க போறாங்கன்னு சொன்னதால கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எந்த போலீஸை பார்த்தாலும் பயம். அப்ப அதுக்கு என்ன மைண்ட் செட் அப்படின்னா, போலீஸ் தான் பவர்ஃபுல் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் அந்த வயசு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் படிச்சவங்க டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விமானத்துல வந்து போறப்ப இவதான் பைலட் அப்படின்னு உள்ள வச்சு ஒரு போட்டோ எடுத்தோன்னே பைலட் ஆக போறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வயசுல அப்புறம் என்ன பண்ண சும்மா ஆக போறேன் அப்படின்னு குழம்பிடுச்சு. எனக்கு என்ன கவலைன்னா, ஒரு 7 வயசு 10 வயசு வரைக்கும் இந்த குழப்பம் இருக்குது பரவாயில்ல. ஆனா 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கும்னா சீக்கிரம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பல பேருக்கு அந்த குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வாயை முடிட்டு சிரிக்கிறீங்க ரைட்டா? கடவுளே ஏதாவது ஒரு கோர்ஸ் எது நீங்க சொல்லுவான், அவன் எடுத்துட்டு நாளைக்கு ஜெயிச்சோம்னா அவனை கொண்டாடிடுவோம், தோற்றோம்னா அவனை வடவாடி தூக்குவோம் என்ன எதிர்பார்க்க. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். இதை கூட சொல்ல எனக்கு ஆள் இல்லை, இதை சொல்லவாத ஆள் இருக்காங்க. 2 பேருக்கு வித்தியாசம் அதுதான். When we were studying the colleges or schools, nobody was there to guide us. There were some courses. எது அப்படிங்கிறப்ப அதை படிச்சு படிக்கணும். நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன சுத்தி இருக்கீங்களா டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா மார்க் போட்டவர் ஆசைப்படுது. மார்க் போட்டவர் தம்பி நீ டாக்டர்லாம் படிக்க வேணாம். எனக்கு பிசினஸ் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். சம்பந்தமில்லாத துறை சயின்ஸ்ல இருந்து நான் நேரா என்னண்ணே எனக்கேவா சயின்ஸ்ல இருந்து நேரா நான் போனேன். முதல் நாள் கிளாஸ் தான் நோட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அக்கௌண்ட்ஸ் சார். எனக்கு நோட் ஓபன் பண்றதா என்னன்னு அந்த கோடெல்லாம் போட்டு போட்டோ வைக்கிறதா நோட் ஓபன் பண்றது அக்கௌண்ட் நோட் ஓபன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லட்சணத்துல நம்ம டிகிரி ஆரம்பிச்சு கடவுள் கையை கொடுத்து கூட்டியாவது காப்பாற்றி வச்சுக்கிறேன். ஆனா இப்படி இனிமே போவதற்கான சாத்தியம் இருக்கா? இல்ல. லைஃபோட மிக முக்கியமான டெசிஷன் இது வரைக்கும் உங்களை டெசிஷன் நம்ம ரூல் விட்டுச்சாங்க யோசிச்சு பாருங்க. இங்கே படங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் சயின்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன், எங்க அப்பா அக்கௌண்ட்ஸ் தள்ளிவிட்டேன். நான் அக்கௌண்ட்ஸுக்கு போனேன் ஈஸியா இருக்குன்னு சொன்னேன், எங்க அப்பா நீ டாக்டர் தான் ஆகும்னு சொல்லிட்டு என்னை 12th இந்த 11th இந்த கோர்ஸ் எடுக்க வச்சாங்க. சில பேர் வருத்தம் இருக்கலாம். முதல் முறையா வாழ்க்கையுடைய மிக முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்க போறீங்க லைஃப். அதுக்காக திரும்ப பீயிங் ஸ்டடி நீங்க என்ன படிக்க போறீங்க சொல்றதுக்கான எக்ஸ்பர்ட் நான் கிடையாது. ஆனா உங்களுக்கு எது ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டா நீங்க முதல்ல மாற்றணுங்கிற அவசியம் இருக்கிறது. லைஃப்ல ஒவ்வொரு டெசிஷன் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். முதல் முக்கியமான டெசிஷன் புரிஞ்ச படிப்பு. முன்னால புரிஞ்ச படிப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா புரிஞ்ச படிப்பை படிக்கணும். அப்புறம் அந்த பிடிடிபிஎம் எம்ஏடிபிஎம் எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நம்ம மாதிரி தெரிஞ்சவனையும் புரிஞ்சு படிக்கிற படிப்பு ரொம்ப முக்கியமானது. 2வது உங்களுக்கு பிடித்த ஒரு வேலை. 3வது உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துறை. இந்த 3 மட்டும் மனுஷனுக்கு சரியா அமைஞ்சிச்சுன்னா அவர் ராணி. இந்த லைஃப்ல இந்த 3 முக்கியமான டெசிஷன் தான் லைஃப் முழுக்க டிராவல் பண்ண முடியும். ஏன்னா படிப்பு காலம் முழுக்க உங்களோட நடக்கும். அதுக்கு ஒரு வேலைக்கான ஏற்பாடு. படிப்பு உங்களை நோக்கி தள்ளி கொண்டே இருக்கு. அது உங்களை எக்ஸைட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இருக்கு, அதுல திரும்ப உங்களுக்கு ஒரு பிரியம் வந்துட்டே இருக்கும். அடுத்து என்ன அடுத்து உங்க நடக்கணும். இல்லைன்னா கடுப்பா புத்தகத்தை பார்த்தா எரிச்சலாம். ஏன்னா அது பரீட்சைக்காக நீங்க படிக்கக்கூடிய ஒரு டூலா நினைக்கிறப்ப எரிச்சல் வரும். ஆனா அந்த படிப்பு மீது உங்களுக்கு பிரியம் இருக்கு. ஒரு தமிழ் இலக்கியம் எடுத்துட்டு படிக்கிறார் அப்படின்னா அவர் தொடர்ச்சியாக தீராத ஆர்வமும் காரணம் இருக்கு. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு எதுவோ ஆனால் உங்களை தொடர்ந்து உந்தலும் எரிச்சல் வரும். அது எரிச்சல் இல்லாம ஒரு நடந்து போகணும்னா உங்களுக்கு புரிந்த ஒரு படிப்பாரு. 2வது வேலையை ஒரு வாழ்க்கை முழுக்க கூட வரவே போகும். பிள்ளையை பெற்று தாண்டா பேர் வச்ச கதையா சம்பளத்துக்காக ஒரு வேலையை கடைசி வரைக்கும் வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்தீங்கன்னா டயர்னஸ் எல்லாம் தெரியாது. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன். என்னை கூட்டிட்டு போயிருக்க ஒரு கடையில புரோட்டா வாங்கிட்டான். இன்னைக்கு காலையில இருந்து ஓஹோ அடிக்கிற வெயிலுக்கு இதை வீடியோ வேற நீ எடுக்கிற. ஆனா இங்க வந்து நின்ன உடனே நமக்கு ஒரு உற்சாகம் தொட்டி கொடுக்கும். நான் அப்படி வரேன் தான் வந்தேன். ஏன்னா டிராவலே இருக்கேன். நான் கமெண்ட்ரிக்கு போனேன், முன்னாடி மும்பைல இருந்தேன், நேத்தா வந்து இறங்கினேன், மறுபடியும் போயிட்டு பிடிச்சிங்க வந்தோம். அங்கே இங்க கார் எல்லாம் இருந்தாலும் இருக்கிறேன். எனக்கு பிடிச்சவன் நான் செய்யறேன்.
நாளைக்கு இன்னைக்கு நைட்டா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில திரும்ப கரூர் இருக்கிறார், நாளை திருப்பூர் இருக்கிறார், சந்தோஷம். அலைஞ்சாலும் எனக்கு பிடித்தது நீங்கள் செய்கிற போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப காலம் வந்து உங்களோட வரப்போகிறது உங்களுடைய வேலை. அது உங்களை என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும், என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து நான் புதுசா என்ன பண்ணணுங்கிற தோன்றலை உருவாக்கிட்டே இருக்கணும். மூணாவது, காலம் முழுக்க வரப்போறது உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லையா? அப்ப அந்த வாழ்க்கை துணை மிகச்சரியாக இருக்கும். ஆனா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூணாவது தேசியம் உங்களுக்கு ஆர்வம். ஆமாவே அந்த மூணாவது முக்கியமான விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஷன் ஒழுங்கா அமைஞ்சாதான் இந்த மூணாவது தேசியம் நீங்க இருக்க முடியும். இல்லாட்டி 34 தேசியம் அப்படியே கேட்கலாம். அப்ப உங்களுக்கு பிடித்த மூன்றாவது முடிவு நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் இந்த 2 முடிவுகள் மிக சரியாக இருக்க வேண்டும். ஆனால் மறுபடியும் நான் உங்களுக்கு தெரியும், முதல்ல போய் கண்டுபிடிங்க எனக்கு எது பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே எனக்கு எது பிடிச்சிருக்கு, என் மனசுக்கு எது பிடிச்சிருக்கு, எது ஃபேன்சியா இருக்குங்கிறதுல வேலைக்கு சித்தமாக இந்த பர்டிகுலர் கோர்ஸை படிச்சு பெரிய ஆகிட்டா ஆக முடியாது, அப்படின்னு ஆகவே முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை நீங்கள் எந்த திசையை செலுத்துவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததால் லைஃப்ல சில விஷயங்கள்ல சீரியஸா இருந்தே ஆகும். எல்லாத்தையும் சொன்னாவே கடந்து போயிடும் அப்படின்னு நினைச்சிட முடியாது. ஒவ்வொருக்கும் ஒரு விலை இருக்கு. உங்களுடைய படிப்பிற்கான உந்துதல் என்பது உங்கள் இலக்குகளின் மீது நீங்கள் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறீர்கள் என்பது வலுவாக தொடர்புடையது அப்படின்னா என்னது, உங்கள் படிப்பிற்கான உந்துதல் என்பது உங்கள் இலக்குகளின் மீது நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறீர்கள் என்பதோடு வலுவாக தொடர்பு கொண்டது அப்படின்னா உங்கள் இலக்குகளின் மீது உங்களுக்கு பெரிய மரியாதை அடையணும், சம்பாதிக்கணும். அது இல்ல, அந்த இலக்கு மேல பெரிய மரியாதை. அவ இலக்கு பெருசா இருக்கிறப்ப அந்த இலக்கு மீது மரியாதை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நம்ம எல்லாரும் எஸ்கலேட்டர் ஏறி பழகிட்டோம் 10-12 வருஷமா. அதெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் நான் படித்தேன், அதுதான் எஸ்கலேட்டர் படி மாதிரி ஏறி போகலாம். ஏறி நான் நிற்பேன், அது கூட சிடிஎஸ்ல விட்டோம். அந்த கோர்ஸை படித்தோடனே அது கூட டிசிஎஸ்ல விட்டோம், அது கூட ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில விட்டோம், அது கூட அமெரிக்கால ஆன்சைட்ல விட்டோம், அது கூட 4 ரோட்ல விட்டோம். நீங்க மாஸ்டர் ஆகலைன்னா அது படிப்பு எடுத்து போகலாம் இல்லையா? அது ஒரு கேரியர் மட்டும்தான். நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதா. ஓடும் படியிலே ஓடுறவங்க இருக்கா, ஓடும் படிக்கு கீழே நிக்கிறவங்க இருக்கா, ஓடும் படியில ஏற்றிட்டு போமா தரமாட்டி இருக்கா. You have to find your stairs to grow, not your escalators. படிப்பு என்பதன் மீது உங்களுக்கு உந்துதல் வர வேண்டும் என்றால் உங்கள் இலக்குகள் மீது உங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும். அந்த இலக்குகள் மீது பிடிமானம் இருக்கிறதா அது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டும் இருந்தார். இந்த குறிப்பிட்ட கோர்ஸை நான் படிப்பேன், படிச்சு முடிச்சோடனே எனக்கு 25,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்கும், நான் பெங்களூருக்கு போவேன், எம்ஜி ஸ்ட்ரீட்ல சுற்றுவேன், பல படத்துல பார்த்த மாதிரி ஜாலியா இருப்பேன். அது வெறும் மாண்டேஜ். அதை அடைவதற்கு தேவையான அறிவையும் இலக்கையும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும்னா ரியாலிட்டி எல்லாமே ஈஸியா கிடைக்கணும். இந்த உலகத்துல சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஓகே கிடையாது. ஒரு விஷயம் ரொம்ப எளிதா இருக்குன்னா அதுக்கான அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அதற்கான அவுட்புட் தான் வர முடியும். நம்ம எல்லாரும் மைண்ட் செட்ல என்ன சீப் அண்ட் பெஸ்டா இருக்கணும், சீப் அண்ட் பெஸ்டா, சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன ஒரு ஆசைனா இது வரைக்கும் நம்ம போட்டு கொட்டிட்டாங்க. இந்த 12ஆம் கிளாஸ்ல நம்ம டயர்ட் ஆயிடும், அது ஒரு பிரச்சனை. நம்ம பாருங்க முன்னாடி நீங்க எல்லாம் படிச்சப்போ 11ஆம் கிளாஸ் வந்தப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சு. 10th எல்லாம் பாடல பாஸ் ஆன கோர்ஸ் நிறைய பேர் உண்டு. ஏதோ திருவிழா லீவ்ல உட்காந்து படிச்சுட்டு படிச்சதுனால நீங்க எல்கேஜி போட்டு உருட்டு அது உங்கெல்லாம் ப்ரீ ஸ்கூல் தான் படிச்ச கோர்ஸ் இல்லையா? நாங்களே எல்கேஜி ஆரம்பிச்சிருக்கோம். யாருன்னா ப்ரீ ஸ்கூல்ல படிச்சது எல்கேஜி படிப்பாங்க, அதை படிச்சிருக்கீங்களா பசங்க? ப்ரீகேஜி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீங்களா ப்ரீகேஜியா? ப்ரீகேஜி படிச்சுதான் நம்ம இதுவா கையில் கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு படிச்சு. கிட்டத்தட்ட நேரா நர்ஸ் பிள்ளைய கையில கொடுத்தது கொண்டு ஸ்கூல்ல விட்டுறோம். அப்ப எழுதி படிக்கிறாங்க. அவ 12 வருஷம் படிப்புக்கு நடுவுல ஒரு 10ஆம் கிளாஸ் வந்து 11ஆம் கிளாஸ் வந்து 12ஆம் கிளாஸ் வந்து அதுல பரவாயில்ல 4ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சோம். உன் கையெழுத்து சரியில்லை, உடனே 2 பேரும் 4 பேர் சேர்ந்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ், இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போ அப்படின்னு சாதாரண வாழ வேண்டிய ஒருத்தரை போட்டு உருட்டுனது. 6ஆம் கிளாஸ் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அடுத்து 10th வரை 10th வரை 4 வருஷம். அதுக்குள்ள சுனாமி வரலாம், பூமி பிறந்துக்கலாம், புயல் வரலாம், கோவிட் வந்து எல்லா ஸ்கூலையும் கூட்டான். ஆனா பதட்டம். அப்ப 6ஆம் கிளாஸ்ல ப்ரெஷர், 8ஆம் கிளாஸ்ல ப்ரெஷர், 10ஆம் கிளாஸ்ல ஒரு அழுத்தம், 11ஆம் கிளாஸ் அதையாவது முன்னால ஃப்ரீயா விட்டாங்க. நம்ம 10th லீவ்ல இருந்து 12th படிச்சு 1000 மார்க் எடுத்து 9th படிக்கிறது ஃப்ரீக்கு தெரிஞ்சோம். இப்ப 11th ஆப்போசிட். அப்ப 11th ஒரு ப்ரெஷர், 12th ஒரு ப்ரெஷர்ங்கிறப்ப எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் வருது அப்படின்னா காலேஜ் யாரும் ஜாலியா இருக்கிறதே ஈஸியான ஒரு கோர்ஸா இருக்கு. நீங்க வந்து பல பேரோட ஐடியா அதுதான், எது ஈஸியான கோர்ஸ் ஆனா கூடுதல் சம்பந்தம் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படி இல்லவே இல்லை. எது எளிதோ அதற்கான அவுட்புட் மட்டும்தான் இருக்கு, எது சிரமமோ அதற்கான அவுட்புட்டை நீங்கள் பெற முடியும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் கஷ்டப்பட்ட இனிமேலாவது ஜாலியா இருப்போம், அப்பெல்லாம் இருக்க முடியாது. ரியாலிட்டி புரிஞ்சுங்க. பொறுப்பிலிருந்து விலங்குவது மகிழ்ச்சி நமக்கு பழக்கப்படுத்தப்பட்ட காரணம் நம்ம என்ன நினைக்கிறோம், பொறுப்பு வந்து விலகாதான் மகிழ்ச்சி இருக்கிறது. அம்மா அப்பா ஒரு காரணம், பள்ளிக்கூடம் ஒரு காரணம். அவங்க என்ன சொன்னாங்க சின்ன வயசுல இருந்து, இப்ப நீங்க நல்லா படிச்சுன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம் சொன்னாங்களா? எனக்கும் சொன்னாங்களே, எனக்கும் சொன்னாங்க சின்ன வயசுல நீங்க நல்லா படிச்சுன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம், படிக்கிறது கஷ்டம், மகிழ்ச்சி உடையது அல்ல. நீ படிச்சு முடிச்சுட்டு பொறுப்பை கடந்த பிறகு உனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா சின்ன வயசுல சொல்றாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி இல்ல.
படிப்பு என்பது சிரமமானது, கடினமானது. அதை கஷ்டப்பட்டு படிக்கணும். அதை படிச்சு முடிச்சு அந்த பொறுப்புகளை கடந்த பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லலாம். 8 படிக்கிறே சொல்லிருந்தாங்க, தம்பி நல்லா படிச்சா 10th நல்ல மார்க் எடுக்கலாம். இப்ப இருந்து நல்லா படி. அப்ப நல்லா படிக்கிறதுக்கு தசமான வச்சா கஷ்டப்பட்டு படிக்கிறேன், 10th நல்ல மார்க் எடுக்கிறேன். 10th முடிச்சாக்க விட்டமா விட 10th முக்கியம் இல்லை தம்பி, 11th 12th தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா 10th முடிச்சா ஜாலியா இருக்கான்னு சொன்னீங்களா? இல்ல இல்ல, இங்க பார்த்தா 11th நல்லா படி, 12th நல்லா படி. நல்லா படிச்சா 12th நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா ஜாலியா இருக்கலாம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? முடியும். பொறுப்பை கடப்பதன் வழியாக மகிழ்ச்சி அடையலாம். சின்ன பிள்ளையா இருக்கப்போ உங்களுக்கு அம்மா அப்பா சின்ன சின்ன பொய் சொல்லியிருப்பாங்க. நீ பொறுப்பை கடந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம், பொறுப்பை கடந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம், இப்ப நல்லா படிச்சா மகிழ்ச்சியா இருக்கலாம். அண்ணன் எல்லாரும் உடச்சு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். படிப்பதே மகிழ்ச்சி தானே, படிப்பதே மகிழ்ச்சி தான். அதை முதல் படிக்கிறதே ஹாப்பினஸ். இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் தரப்போற ஒரு விஷயத்தை கொண்டாடாம வேற எதை கொண்டாட போகிறீர்கள்? உங்களுக்கு வேண்டிய சமூக மரியாதைகள் தொடங்கி, உங்களுக்கான உண்மைகள் தொடங்கி, உங்களுக்கான பணத்துல இருந்து உங்களுக்கான அந்தஸ்துல இருந்து எல்லாத்தையும் தரப்போற ஒரு விஷயத்துக்கு படிப்பு. இந்த சமூகத்து மீதான பிரியம், அரசியல் மீதான காவல், இது அத்தனை தரப்போற படிப்பு. அதை படிக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்க முடியும். சின்ன வயசுல சொல்லி வளர்த்ததுனால படிப்பு கடந்து இது அம்மா பாட்டு வெட்ட போடலாம் கிடையாது. ஒரு கவலை நீங்க காலேஜ் போங்க, போன உடனே நீங்க நினைச்சாலும் ஒண்ணுமே நடக்க பழைய பட்ட மாதிரி ஒத்த நோட்டா சுத்திலாம் போக முடியாது. படிக்கிறதே தேவைப்படுறது வச்சு செய்வாங்க. இப்ப ஒரே நாளா சொல்லுவாங்க, வேணா நீங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, தம்பி கோப்பி கோட்டா போயிட்டு ஓரியன்டேஷன் அரசு நடக்கும். வாழை சுருட்டி வச்சுட்டு பேசாம இருக்கிறோம். பள்ளிக்கூடம் மாதிரி விளையாடக்கூடாது. பள்ளிக்கூடத்துல காலேஜ் விளையாடலாம் வந்தோம். அவங்க கைது தம்பி நிறைய படிக்கணும் அப்படின்னா அம்மா போய் கேட்டீங்கன்னா 4 வருஷம் இல்ல, இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா 4 வருஷம், டாக்டர் படிச்சா 5 வருஷம், இல்ல யூஜி ஏதாவது டிகிரி படிக்கிறீங்கன்னா 3 வருஷம். பல்ல கடிச்சிட்டு ஓடி அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னா அப்படியே மாற போனதுல அம்மா சரி பல்ல கடிச்சு 3 வருஷம் படிச்சு முடிச்சு 4 வருஷம் 5 வருஷம் படிச்சு முடிச்சு நீங்க வெளியில வந்து வச்சுக்கலேன், முடிச்சு இனிமே லைஃபே முடிச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போற எடுத்து வந்து வேலை கூட கிடைச்சி 25 இறங்கி சம்பளம் கிடைச்சு நீங்க போனா கூட அவன் மைசூர்ல கொண்டு ஓரியன்டேஷன் உட்காரப்பான். அவன் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான், தம்பி வரைக்கும் நீ படிச்சது ஒண்ணுமே கிடையாது, இனிமே வாழ்க்கை புதுசா படிக்கிற மாதிரி ஆத்திர வந்தவங்க கேட்டு எல்லாம் முடிஞ்சு இனிமேலாம் ஜாலியா இருக்கான்னு சொன்னீங்களா? ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அம்மா போன அம்மா நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்தா ஜாலியா இருக்கலாம் நீ சொல்லியம்மா, நீங்க ஒரு புதுசா படிக்கணும் பஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ஆனா மறுபடியும் சத்தாலும் போற மாதிரி ஆரம்பிக்க முடியுமா? எப்படி அம்மாக்கு இன்னொரு 3 வருஷம் வேலையில நல்லா பண்ணி நல்லா சம்பாதிச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும். நீ கல்யாணம் பண்ணிட்டா ஒன்ன பார்த்துட்டு ஒருத்தி வருவான், அவன் எல்லாமே பார்த்துப்பாங்க. இவன் அதை நம்பி 3 வருஷமா 4 வருஷமா கஷ்டப்பட்டு வயசு வருஷம் ஒன்னும் சரி பையன் சரி 4 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாம் பண்ணி கல்யாணம் தான் கல்யாணம் முடியும் நினைப்பான், முடிச்சு இன்னும் ஜாலியா இருக்கு. ஏன்னா பொறுப்பை கடந்துட்டோமா இல்லையா? படிச்சாச்சு, சம்பாதிச்சாச்சு, சேவிங்ஸ் வச்சாச்சு, கல்யாணம் பண்ணாச்சு, நம்மளை பார்த்துக்கணும் ஒரு பொண்ணு வந்தாச்சு, படத்துலாம் பார்த்தாச்சு. காலையில ஒரு பொண்ணு ஈரத்தலையோட வந்து பெட்காப்பி கொடுத்து அவங்க எழுப்புங்கிற ஒரு கனவோட கிளீன் சத்தம் கேட்டு ஏன்னா சத்தம் கேட்டா அந்த காபி போடுறதுக்கு பால் வாங்குறதுக்கு அந்த பொண்ணு நைட்டியோட ஒரு எழுப்பு தூக்கி போனாங்க. பால் குடுத்துல போய் இந்த அம்மா கிட்ட போன் பண்ணி இந்த வயசு வரைக்கும் நான் பால் குடுத்துல வந்ததே இல்லம்மா, என் கொண்டாட்டி என்னை எழுப்பி பால் வச்சு காபி போடணும் பால் வாங்கிக்கலாம் அப்படின்னு அனுப்பிட்டாமா அப்படின்னு நீங்க சொல்றது அம்மா சொல்லுவாங்க. அப்போ உங்க அம்மா டயர்டான இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்கும் ஒரு புள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஜாலியா இருக்கலாமா? சரி சும்மா தானே இருக்கணும், அதையும் செஞ்சுட்டான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணும், பெட்ல உட்காந்து அழுகும். நீங்க பாப்பா மேல கையை தூக்கி போட்டுட்டீங்கன்னு சொல்லி எட்டி உதச்சு உங்களை கட்டாந்தரையில படுக்க வச்சுவாங்க. அப்படியே திருக்கு மேல பேன் சுத்துறப்ப தோணும் அம்மா கிட்ட பக்கத்துல போய் போக முடியும். அம்மா நீ என்ன சொல்ற, எனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா நான் ஜாலியா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் சொன்னியம்மா, அந்த புள்ள வந்து என்கிட்ட படுத்து தட்டி கீழே தூக்கிட்டாங்கன்னா அம்மாக்கள் அசால்ட்டா சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு அவ அம்மாக்கள் அசால்ட்டா சொல்லுவாங்க, உனக்கு இருக்கு பாரு நான் ஒரு பேச்சு சொன்னேன் அதை போய் நம்பிட்டுமாங்க. 30 வருஷமா நம்பிக்க. அதனால நம்பாதீங்க. பொறுப்புகளை கடந்த பிறகு மகிழ்ச்சி வரும் என்பது போய், பொறுப்பாக இருப்பதுதான் மகிழ்ச்சியே, அதுதான் வாழ்க்கையுடைய வெய். அண்டர்ஸ்டாண்ட் கமிட்மெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் லைஃப். வாழ்க்கையை மிக முக்கியமான பகுதி என்பதெல்லாம் பொறுப்போடு இருக்கும் தான் மகிழ்ச்சி. அதுக்கு பழக்குங்க. Train your brain to attract good things at the younger age. That's a more important thing. Train your brain to attract good things at the younger age. உண்மையிலே சொல்லப்போனா இந்த காலகட்டத்தை படிப்பது சிரமம், கெரியரை பில்ட் பண்றதுங்கிறது சிரமம். அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நாம அந்த காலத்துல எப்படி படிச்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனுக்கு எக்கச்சக்கம். அதிகபட்சம் பக்கத்து உள்ள மதுரையில் ஒரு படம் வரும், அது 6 மாசம் கழிச்சு தேனியில போடுவாங்க. அதை பார்த்துட்டு புதுப்படம் பார்த்து வீட்டுக்கு போச்சு ஒரு போஸ்ட் 6 மாசம் கழிச்சு வந்த படத்தை இப்ப எப்படி பார்க்கலன்னா அதை எப்படி ஸ்டேட்டஸ்ல போடலன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கும். இந்த பக்கம் சோசியல் மீடியாக்கள், இந்த பக்கம் இன்டர்நெட் வகைகளாக்கள், இந்த பக்கம் மால்கள், இந்த பக்கம் என்டர்டைன்மெண்ட்கள், இந்த பக்கம் டிவிக்கள், இந்த பக்கம் ஷோக்கள், இந்த பக்கம் அப்படி இருக்கு. இதுக்கு நடுவில் படிக்கிறது சர்ப்ரைஸ். வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் பிரையாரிட்டி இன் யுவர் லைஃப்.
வாழ்க்கையில உங்களுக்கு நீடித்த இன்பம் வேண்டும் என்று நீங்க நினைத்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் a capability to design your future, somebody will give you a future and they will fit it. அவன் அதுக்குள்ள உங்களுக்கு தருவான். உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நீங்க வாழ வேண்டியது. ரெண்டு விஷயத்தை நீங்க சந்திக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நீங்க சந்திக்க போறீங்க. ஒண்ணு, இப்ப டிஸ்கம்ஃபர்ட் சந்திச்சிருங்க, வயசு இருக்கல, இளவல் இருக்கல, ஓட்டம் இருக்கிறப்ப அந்த டிஸ்கம்ஃபர்ட் நீங்க சந்திச்சிடும். அந்த டிஸ்கம்ஃபர்ட் இப்ப சந்திச்சு உங்களுடைய ஃபியூச்சர் நீங்க பக்காவா செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அந்த டிஸ்கம்ஃபர்ட் இப்ப ஃபேஸ் பண்ண நீங்க பயந்தீங்கன்னா 35 வயசுல நீங்க ஃபேஸ் பண்ணணும். எவ்வளவு ஒன்று சொல்லுவோம், இதுதான் போயல, இதைத்தான் நீ செய்யணும். பிடிக்காத ஒரு வேலையை, பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்த அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு ஃபேஸ் தி டிஸ்கம்ஃபர்ட் when you guys are young. Face the discomfort when you are youth. பவர்ஃபுல்லா இருக்க மூளை உடம்பு ஒரு சேர உடம்பு போகுதுல அந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு கட்டத்துல மூளை சொல்றது உடம்பு கேட்காது, மனசு சொல்றது உடம்பு கேட்காது, உடம்பு சொல்றது மனசு கேட்காது. ஆசையா இருக்கும், மனசு உந்தி தரும், உடம்பால செயல்பட முடியாது. உடம்பு உந்தி தரும், மனசு சோர்வாக இருக்கும். அப்படியான காலகட்டத்துல போறீங்க, இந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபேஸ் காம்ப்ளிகேஷன் ரைட் தான், ஆனா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க. சோ மறுபடியும் I would like to tell you, train your brain to attract good things in life. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம உடம்புக்கு என்ன சாப்பிடணும் நமக்கு தெரியும் இல்லையா? நேற்று சாப்பிட்ட பரோட்டா மறுநாள் கால அவுட்புட் சொல்லு, தம்பி நீங்க பரோட்டா சாப்பிட்டு கூடாது, ஊருக்குலாம் சுத்திக்கிட்டு இருக்காரு, லைட்டா எதையாவது இட்லி தின்னுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுதா இல்லையா? ஆனா உங்க மனசுக்கு நீங்க என்ன கன்சியூம் பண்றீங்க ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை. பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தியோ உடம்பு பத்தியோ இருக்கக்கூடிய அறிவு மனது குறித்து நமக்கு இருக்கிறதா? நம்ம உடம்புக்கு எவ்வளவு கன்சியூம் பண்றோம்? பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், இது சாப்பிட்டா நெஞ்சு கிடைக்கும், இது சாப்பிட்டா மறுநாள் கால உப்புசம், இது சாப்பிட்டா ஏப்பம் வரும் வேண்டாம், இது சாப்பிட்டா சுகர் வரும், இது சாப்பிட்டா பிபி வரும், இது கொலஸ்ட்ரால் சொன்னாங்க, இந்த ஃபுட்டை சாப்பிட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட்டு ஆர்கானிக் சாப்பிட்டு வீகன் சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, மண்ணள்ளி தின்னு என்னமோ ஒண்ணு பண்றோம்ல. why we are conscious about the body. இந்த உடம்பு இதை தாங்குமா தாங்காத ஒரு புரிதல் இருக்கு. ஆனா மனசு இதை ஏற்குமா ஏற்காதாங்கிற புரிதல். what you consume for your mind matters at this age. என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த மனசுக்கு மூளைக்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அதுவும் அப்படித்தானே, அது ஒரு வயிறு மாதிரி தானே, அது ஒரு தானே, அது கரெக்டா இருக்கா நல்லா இருக்கா இல்லையா? முதல் முக்கியமான விஷயம், தேவையில்லாத விஷயத்த மண்டையில் ஏற்றாம். ஏன்னா தேவையான விஷயத்த மண்டையில் ஏற்ற முடியாது. அவ்வளவுதான். உங்க ஆர்டிஸ்ட் ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒரு கெப்பாசிட்டி, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்கலாம். ஒரு 500 ஜிபிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நான் 444 ஜிபி கண்ணாடியா வச்சிருந்தோம்னா மீதி இடத்துல என்னத்தை கொண்டு வைக்கிறது? முதல்ல வாய்ப்பா கிளீனா கிரியேட் யுவர் ஓன் கார்டன் அப்படின்னு சொன்னாங்க. பர்சனல் கார்டன். எல்லா மனுஷனும் விஷுவலைஸ் ஆன விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்க. உங்க மனசுக்கு ஒரு கார்டன் மாதிரி. அந்த கார்டன்ல இருந்து முதல்ல கூடிய கலைகளை நீங்க வெளியே ஏத்தலைன்னா குருவி கொண்டு வந்து கொடுத்த அற்புதமான ஒரு விதையில் வந்து ஒரு மரம் ஒன்று மறைக்க போவது கிடையாது. உங்களுக்கு பிடித்த ஒரு மரத்தை நீங்க நட்டு வைக்க முடியாது. உங்களுக்கு பிடித்த ஒரு பழச்செடியை நீங்கள் நட்டு வைக்க முடியாது. அவங்க பிரெயினை நீங்க என்ன பண்ணணும், அந்த மனசை நீங்க என்ன பண்ணணும் யோசிங்க. Visualize the garden. எப்போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. guys are distracted. Think about visualize யோசிச்சு பாருங்க. உங்க மைண்ட் வந்து ஒரு garden. இந்த garden எப்படி முள்ளுச்செடி மண்டி கிடக்கா, கச்சாமச்சான் கிடக்கா, கச்சகச்சான் கிடக்கா, இல்ல நீங்க நட்டு வச்ச மரம் இருக்கா, நீங்க நட்டு வச்ச பழச்செடி இருக்கா, நடுவில் நீங்க அழகாப்பட்ட ஒரு சேர் இருக்கா, சின்னதா ஒரு லேம்ப் இருக்கு, கீழே நீங்க உட்கார்ந்து படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? வாட் இஸ் தட் இன் யுவர் பிரெயின்? அப்ப இங்க ரொம்ப கவனமாக நீங்க இருக்க வேண்டிய மறுபடி உங்க மனதை எவ்வளவு பத்திரப்படுத்தி வைக்கிறீர்கள் அப்படிங்கிறதா. சோ டோன்ட் கன்சியூம் unnecessary things which is not at all relevant. ஒரு சோசியல் மீடியால போய் ரீச் கால் பண்ணிட்டே இருக்கோம்ல, அது எத்தனை விஷயம் நமக்கு தேவை, எத்தனை விஷயம் நமக்கு தேவையில்லை நமக்கு தெரியுமா இல்ல தெரியாது. ஆனா பிரெயின் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஏதோ தேவைன்னு பொறுத்து நம்ம பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் எடுக்கும். கொஞ்சம் இந்தியாவில் போட்ட மாதிரி எல்லாரும் இருக்கா இல்லையா? அதனால இப்ப எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையோட பேரு என்னமோ மாதிரி இருக்கா? எல்லாருக்கும் ஒரு டிசீஸ் இருக்கு, என்னமோ வரும். எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா என்னமோ வரும் இருக்கா இல்லையா? ஒரு மாதிரி இருக்கு. இங்கே இந்த பையனோ இந்த பொண்ணோ அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ போன் பண்ணி என்னன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சொல்லும், கவலைப்படாது, நல்லா சாப்பிட்டு தூங்கினா சரி. மத்தியானம் கரெக்டா ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டு தூங்கினேன், எந்திரிச்ச பிறகும் தெரியல என்னமோ மாட்டுது. என்னமோ மாட்டுனா ஏன்னு சொன்னாங்க எனக்கு தெரியும். என்னமோ மாட்டுனா அப்பதான் சொல்ல முடியும். அம்மா திட்டாங்களா, அப்பா திட்டாங்களா, படிக்க முடியல, ப்ராஜெக்ட் ரிலீஸா, ஆர்ட் குறைஞ்சிச்சா, வாட் இஸ் அது எனக்கு தெரியல. சரி மத்தியானம் சாப்பிட்டு நல்லா இருக்கும், ஜாலியா சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸ் ஆயிடும். சாப்பிட்டு மறுபடியும் போகணும், என்னன்னே தெரியல என்னமோ மாட்டு. இந்த பொண்ணு என்ன கடுப்பா? ஜெகதீஷ் நல்லா இருக்கீங்களா? ஒரு நண்பர் ஆடிட்டு. சோ அப்ப மனசு என்னமோ மாதிரி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அப்ப மறுபடியும் நமக்கு என்ன தோணும், இந்த சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பொண்ணு போன் 3 மணி, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணேன், என்னமோ மாதிரி என்னமோ மாதிரி எதுனால என்னமோ மாதிரி தெரிஞ்சாதானமா நான் உனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண முடியல, சரி பண்ண முடியும், எதுனே தெரியல நீ சொல்றீங்கன்னா அந்த பொண்ணு கோவப்படும். என்னன்னு தெரிஞ்சா நானே சரி பண்ண மாட்டேன், என்னன்னே தெரியல என்னமோ மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கடுப்பாய் ஆப்போசிட்ல இருக்கிற கடுப்பாய் போன் வை அப்படின்னு சொல்லி வச்சு போயிட்டா 5 மணிக்கு அந்த பொண்ணு இந்த பொண்ணு போன் பண்ணும். என்னடி சொல்லு, இவங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுவோம் என்னன்னே தெரியல என்னமோ மாதிரி இங்கே தந்து போயிடுச்சு யாரு? Why? Because we are not focused. Too many things in the mind. Mind process பண்ணிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு since you guys are படிச்சிருக்க பசங்க அப்படிங்கறதால உங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னேன். நீங்க வைஃபை ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது சிக்னலை தேடிக்கிட்டே இருக்கும் இல்லையா?
ஏன் போன்ல வைஃபை ஆஃப் பண்ணி சொன்னாங்க? பிகாஸ் தட் வில் ட்ரென்ச் தி எனர்ஜி ஆஃப் தி ஃபோன். வைஃபை என்ன பண்ணும், எங்கெல்லாம் சிக்னல் கிடைக்குதோ தேடிக்கிட்டே இருக்கு. அவன் தேடிக்கிட்டே என்ன பண்ணுறது, பேட்டரியை பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்ப அதுதான் நடக்கிற மண்டைக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு. அது ரெலவெண்டான ஒரு விஷயத்துக்கு தேடிக்கிட்டே இருக்கு. சூஸ் தி பெஸ்ட் திங், கன்சியூம் தி ரைட் திங் வித் யுவர் பிரைன். உங்கள் மனதுக்கு எது தேவையோ, உங்களுடைய மூளைக்கு எது தேவையோ அதை மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. டூ மச் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரைட். அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக சேர்க்கிறதுலாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு மறுபடியும் சொல்ல மைண்ட் கார்டன் ஞாபகம் வச்சுங்க. கண்ணை மூடிட்டு அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் கார்டன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க மைண்ட் கார்டன்ல என்ன இருக்கோ அதுதான் உங்க மைண்ட். அது கொஞ்சம் தான் முதல்ல கரெக்ட் பண்றதுக்கு பாருங்க. இதெல்லாம் பண்ணாம நீங்க என்ன படிச்சாலும் மண்டையில இல்லையா? ஏதோ ஒரு எடுத்து படிச்சு அது எப்படியாவது பண்ணி ஒண்ணுமே வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா உங்க மைண்ட நீங்க ஃப்ரீ ப்ராசஸ் பண்றதுக்கான ஸ்பேஸோட கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா படிப்பாங்க. திஸ் கால் வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் சரியான திசையில் செலுத்தப்படக்கூடிய அறிவு. அதுல சரியான திசையில் செலுத்தப்படக்கூடிய அறிவு. நிறைய பேர் படிக்கிறோம், நிறைய பேர் நல்லா மார்க் எடுக்கிறோம், நிறைய பேர் நல்லா உழைக்கிறோம். எல்லாரும் ஜெயிக்கிறோம். சில பேர் மட்டும் ஜெயிக்கிறான் எப்படி? எனக்கு அது யோசிச்சிருக்கான். அவன் கடுப்பாடுறான், பார்த்தான் அவன் வந்து ஆளை வச்சு ஜெயிச்சிட்டான், அவன் குடும்ப பணக்கார இருக்கணுமோ, அவங்க வந்து நிறைய காசு இருக்குது, அவனுக்கு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஒரு சமாதானம் கிடையாது. வாழ்க்கையை வச்சுக்கிட்ட எந்த ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட அறிவை சரியான திசையில் செலுத்தி ஒரு காலகட்டத்தில் அறிவை சரியான திசையில் யதார்த்தமான செலுத்திப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் மார்க்கெட்ல அல்லது ஒரு சேலஞ்சிங் மார்க்கெட்ல உங்கள் அறிவை சரியான திசையில் செலுத்துவதற்கான அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்டெலிஜென்ஸ் கோஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிவு தான். அனுபவத்தை செய்யறவனுக்கு ஒரு அறிவு தான், அதே அனுவாயத்தை செய்யறவனுக்கு ஒரு அறிவு தான், ஆரை செய்யறவனுக்கு அதே அறிவு தான். அந்த அறிவை வைத்துக் கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறவனுக்கு ஒரே அறிவு தான். இல்லையா? ஆட்டம் பத்தின தெரிஞ்சிருக்கிறது ஒரே அறிவு தான். பட் வேலையை போயிட்டு யூஸ் இந்த அப்படிங்கிறதான் இந்த வயசுல 3-4 விரிவான விஷயங்கள் ரொம்ப அவசியமா. நான் ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இப்பத்த பசங்க உள்ளவர்கள் அப்படி வெல் எஜுகேட்டட் நான். ஏன்னா முன்னந்த பாடத்தை விட இப்போது இருக்கக்கூடிய பாடங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நாங்கெல்லாம் படிச்சு படிக்கிறத விட இந்த அப்பதான் சொல்லுவாங்க, ஆனா அந்த காலத்து பியூசி அந்த காலத்து பியூசி ஒருத்த கஷ்டப்பட்டு பேசல தண்ணி இனிப்பு உதவுறது இல்லையா? சரி சரி அவர் பேசுவாங்க எப்பா வெயில்பா. எங்க விட்ட அந்த காலத்து பியூசி யாரும் இருக்கீங்களா? அந்த காலத்து பியூசி யாரா இருக்கீங்களா? அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்து பியூசி, அந்த காலத்து பியூசி, இந்த காலத்து டாக்டர் சம்பளம் சொல்லுவாங்க, இந்த காலத்து இன்ஜினியரிங் சம்பளம் என்னமா சொல்லுவாங்க. நானும் ரொம்ப நேரம் அந்த காலத்து பியூசி பேட்டர் கஷ்டமான படிக்கணும். ஒரு நாள் தேடி முதல்ல ஒண்ணுமே இல்லை, ஏதோ படிப்புல அந்த காலத்து பியூசி அந்த காலத்து பியூசி சொல்லியிருக்காங்க. என் பொண்ணு படிக்கக்கூடிய வகுப்புக்கு ஹோம்ஒர்க் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு படிக்கணும். நான் ப்ராப்ளம் இருந்தா டிசிப்ளின் டிசைனிங் த லைஃப் அண்ட் ஃபியூச்சர், தட் இஸ் அ ப்ராப்ளம். இங்க எல்லா வேலையும் படிச்சிட முடியும், நல்லா படிச்சிட முடியும், உட்காந்து மண்ணில குத்தி ஏதோ ஒண்ணு ஏற்றிட முடியும். But success not just come from education, it comes from the discipline and order. வெற்றி என்பது வெறும் படிப்பின் மூலமாக மட்டும் வந்து முடியாது. அவ்வளவு பேர் படிக்கலாம். அமெரிக்காஸ் ப்ரொடியூசிங் ஜஸ்ட் 35,000-36,000 நினைக்கிறேன் ஒரு இங்கிலீஷ் ப்ரொடியூஸ் பண்ணுது. நாம ஒன்னும் காலேஜ் இங்கிலீஷ் ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனா ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல? மைதானத்துக்கு வச்சா வெரி பெரிய இன்வென்ஷன்ஸ் வந்து ஏன் வரல? Discipline and dedication towards what you do, love towards what you do matters. அதுதான் படிப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. சரியான திசையில் அறிவை செலுத்துகிற போக்கு குறைந்திருக்கிறது. ஒரு ஈஸியா கிடைக்கிறப்ப நம்ம இதெல்லாம் பெரிய உந்துதல் இருக்கும் அப்படியான்னு தெரியாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கையும் உங்களுடைய சக்சஸையும் கனெக்ட் பண்றதுக்கு டிசிப்ளின். டிசிப்ளின்னா காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு வாக்கிங் போயிட்டு 5 மணிக்கு சாமி கும்பிட்டு 6 மணிக்கு அம்மா அப்பா காலத்துக்கு கூப்பிட்டு அதை சொல்லுவாங்க. அதை அவரவர் விருப்பப்படி செஞ்சுக்கிறேன். ஆனா வாழ்வு குறித்த ஒரு புரிதல், இதை நான் செய்யணும், இதை செய்யக்கூடாது. இந்த இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி நல்லா தான் 4 விஷயம் நான் போடுவேன். நேற்று கூட தப்பி கேட்டாப்ல, ஏன்னா அதை விட்டுட்டீங்க அப்படின்னு டைம்ல விட்டு பண்றேன். நீங்க கேட்டதால இன்னைக்கு அந்த 4 விஷயத்தை சொல்லுவோம். முதல் முக்கியமான விஷயம், இந்த 4 விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்றேன், கொஞ்சம் கஷ்டமா தான், பட் ஸ்டில் உனக்கே தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு எங்கிட்ட சொல்றேன். எனக்கு தான் கஷ்டமா இருக்கு, நீங்களா ட்ரை பண்ணுங்கன்னா நீ சீக்கிரம் ஆயிரம் கேட்கல. ஒரு மனுஷன் சரியா ஆசைப்படுறது இன்னொரு சொல்றான். நானும் உங்க மாதிரி ஒரு ஆள் தான். உங்களுக்கு எனக்கு எந்த பெரிய வித்தியாசம் இல்லை. எனக்கு பின்னால பெரிய ஒளிவட்டமா இல்லை. நானும் உங்க மாதிரி சாதாரண. உங்களுக்கு எனக்கு ஒரே வித்தியாசம், நீங்க சௌரியமா உட்காந்துருக்கீங்க, நான் நிக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப கூட நீங்க தான் சௌரியமா உட்காந்துருக்கீங்க, நான் நின்றுட்டு இருக்கேன். முதல் முக்கியமான விஷயம், என்ன செய்யணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியமே இல்லை. என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறா உங்களுக்கு அவசியம். என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க செஞ்சு இது செய்யணும் அது செய்யணும். அவ்வளவு மாட்டலாம். என்ன செய்யக்கூடாது, that's the most important thing. I should not do this at any cost. எந்த சூழ்நிலையில் நான் செய்ய மாட்டேன். அது எதுவும் அதான் செய்யலாம். இது தவறு உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடாதுன்றது தெளிவா. என்னுடைய ஃபியூச்சரை பாதிக்கும், என்னுடைய பர்சனாலிட்டி பாதிக்கும், என்னுடைய கேரக்டர் பாதிக்கும், என்னுடைய அறிவு பாதிக்கும், சமூகத்தை பாதிக்கும், அரசியல் பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னா அதை நீங்க செய்யக்கூடாதுன்ற உறுதி. அதுல நீங்க உறுதியா இருக்கிறதுக்கு இப்ப பழகணும். That's why I said, please train your brain to attract good things at young age. நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான். இப்ப நீங்க இதை பழகிட்டீங்கன்னா அப்படின்னால ஈஸி.
எல்லாமே சொல்லுவாங்க சில விஷயம் லேட்டா செய்ய முடியாது. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது 45 வயசுக்கு மேல செய்யறது ரொம்ப கஷ்டம், சின்ன வயசுல செஞ்சிடணும் அப்படின்னாங்க. அது மாட்டான். மனசை ஃபிட்டா வச்சுக்கிறது சின்ன வயசுல நீங்க பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் நல்ல விஷயத்தை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். என்ன செய்யக்கூடாது என்பது தெளிவாக இருங்கள், என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக புரிந்துவிடும். இரண்டாவது, சூழலோ மனிதரோ உங்களுக்கு உகந்ததாக இல்லை என்று தெரிந்தால் அந்த இடத்துல இருந்து இமீடியட்டா வெளியிடலாம். டோன்ட் வரி அபௌட் தட். அது யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கவலைப்படாது. அவங்க நிம்மதியை கெடுப்பான், உங்களை ராங் டைரக்ஷன் கூட்டிட்டு போவான், அல்லது அந்த சூழல் உங்களை ராங் டைரக்ஷன் கூட்டிட்டு போவான். அவங்க தப்பு பண்ண வைக்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்காக அவங்க தப்பா நடப்பாங்க, இவங்க தப்பா நடப்பாங்க, நாளைக்கு நம்ம டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க, ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க, நம்ம இந்த பியர் பிரஷர் வாங்கி கவலைப்பட வெளியில அப்பலாம் அவங்களுக்கு அப்படி பிரிக்கவே வேண்டாம். தேர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். அவங்க உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க போவதே கிடையாது. உங்களுடைய ஆழ்வாக்கு கொஞ்சம் சொல்லும், உங்களை பத்தி உங்களை விட உங்களுக்கு யாருக்கும் அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை. வெளியில இருந்து 1000 அபிப்பிராயம் நீங்க வச்சிருக்கலாம், உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இது உங்களுக்கு ஒருக்காக, இது உங்களுக்கு இருக்காங்க, என்ன நீங்க டீப், என்ன பவர்ஃபுல், எதுல உங்களுக்கு ஆளும் இருக்கு, இதுல உங்களுக்கு ஆளும் இருக்கு, எந்த இடத்துல நீங்க இறங்கி போயிருக்கு, எதுல நீங்க இறக்க முடியுங்க அப்படின்னு எல்லாரை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்களுக்கு முதல் ஆசா உங்க மனசுல நான் சொல்றேன், இல்ல போயிருக்கு நிக்காதுன்னு சொல்லு, நிக்காது. யாரும் நீங்க சொல்லாதீங்க, இந்த உலகத்துல பெரிய நீங்க நான் முதல்ல அதை மட்டும் புரிஞ்சு, உங்களை விட தாழ்ந்தவரும் கிடையாது, உங்களை விட உயர்ந்தவரும் கிடையாது. உங்கள் மனசு உங்கள் மணி அடிக்கிற போது அது கேட்டு தப்பு அந்த இடத்துல வெளியில வந்து தயாராக கவலையே கூடாது. மூணாவது, டாக்ஸிக் மனிதர்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது ட்ரை பண்ணு. டாக்ஸிக் மனிதர்களை சந்திக்கிறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி சொன்னாலும் உங்க மனசு போட முடியாத பேசக்கூடிய மனிதர்கள் நல்லவர்கள் அல்ல. அவங்க ஒரே இடம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா சோறு பாவமேனா சொல்லி அதை ஞாபகப்படுத்தி கிளம்பிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. டாக்ஸிக் பீப்புளோட ரொம்ப கனெக்ட் ஆகாதீங்க. பிகாஸ் உங்க பிரெயின் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா இப்போது கிடைக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் மகிழ்ச்சியோ 1/2 மணி நேரம் மகிழ்ச்சியோ முக்கியம் இல்லை, நீடித்த மகிழ்ச்சி என்பதுதான் முக்கியம். சிற்றின்பதற்கும் பேரின்பதற்கான வித்தியாசம் வந்து தமிழ் பாடத்துல நீங்க எல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கீங்க, எவ்வளவு சிலபஸ்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் படிச்சது இருந்துச்சு. அவன் மூணாவது முக்கியமான விஷயம் டாக்ஸிக் பீப்புள் வெளியில இருக்கு. மனிதர்களை அவநேத்தி சொல்லுங்க, ஒரு நாள் எதிர்ப்பே மாட்டேன், ரொம்ப முக்கியமா. ஆனா வேண்டுமென்றே உங்கள் மனம் போட முடியாம உங்களை துன்புறுத்தக்கூடிய மனிதர்கள் வந்து விலகி இருப்பது தப்பே கிடையாது. ஏன் நான் சொன்னா அவங்க வீடுகள் விட்டாங்க, நம்ம வந்து சந்தோஷமா நம்ம கொண்டாடக்கூடிய 1000 மனிதர்கள் விட்டு நம்ம என்ன பண்ணாலும் குறைச்சிடக்கூடிய சித்தமாவே மாமாவே குடிச்சா அம்மாக்கெல்லாம் தொங்குவாங்க, அப்பாக்கெல்லாம் தொங்குவான். அவர் தப்பா சொல்லிடுவார். அவர் தான் என்ன பண்ணாலும் தப்பாக்கான சொல்ல போல பெரியப்பா கோச்சுப்பாரு. பெரியப்பா கோச்சா எனக்கு என்ன கோச்சு காட்டி எனக்கு நான் என்ன பண்ணாலும் கோச்சுக்கு தான் போறான். அப்ப மனித மனது எங்க போயிருப்பாங்க கடைசியில நம்ம சுற்றி போய் நல்ல மனிதர்கள் ஒரு பேர் இருக்கக்கூடிய எவன் ஒரு கெட்டவன் அவரை பற்றி இந்த மனசு அறிவாய்த்து கொண்டே இருக்கு. அவருடைய டேர்ம்ஸ்க்கு வாழ்வாங்க. இதை நான் செய்தால் அவர்கள் சொல்வாங்க என்பது என்னுடைய கேட்க. கடைசி வரைக்கும் நீங்க சுதந்திரமாக ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. அவே ஃப்ரம் தி டாக்ஸிக் பீப்புள் சொன்னா நீங்க கீப் யுவர் பிரெயின் ஹாப்பி. உங்க பிரெயின் மூளையை சந்தோஷமா நீங்க வச்சுக்கலாம், மனசை சந்தோஷமா வச்சுக்கலாம். நாலாவது முக்கியமான விஷயம், இந்த உலகத்தின் பெரும் பணத்திற்கு நேரம் தான். இந்த நேரத்தை இந்த உலகத்தில் பணமா நீங்க பார்த்து எல்லாமே நேரத்தை ஆட்டே போவோம். அதான் நினைக்கிறேன். டிவி திருடும், இன்டர்நெட் திருடும், சினிமா திருடும், என்டர்டைன்மெண்ட் திருடும். ஏன்னா உங்க நேரத்தை எடுக்கிறதுதான் எனக்கு காசு இல்லையா? சோசியல் மீடியால ஏதோ ஒரு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு காசு அவனுக்கு தான் காசு, ரைட் தானே? நீங்க போயிட்டு ஒரு டூரிசம் சம்பந்தமா பண்ணீங்கன்னா அடுத்து மேக்கப் போனீங்கன்னா நீங்க டக்கு ஆஃபர் தான் உங்களுக்கு தான். இட்ஸ் a gateway to get your business. உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுப்பது வழியாக பலனை போவது அவர்கள் தான். அப்ப அவங்களுக்கு தெரியுது நேரம் தான் பலன், அவங்களுக்கு தெரியுது உங்களை எவ்வளவு நேரம் தாக்க வைக்கும். அதுதான் இவ்வளவு குறைவாக கிட்டத்தட்ட இதுதான் இல்லையா? ஒரு பேர் வரும்போது தெரிந்தாலும் கூட தேவையான அளவுக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க கைதே எடுத்து அதை எப்படி டிவைஸா ஹேண்டில் பண்ணுற ஐடியா நமக்கு கிடையாது. அப்ப நோபடி இஸ் ரிச்சர் டு பை தி பாஸ். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு யாரும் பழக்காமே கிடையாது. இந்த செகண்ட் போட்டு நம்ம போச்சு தான் திருமணம் டீல்ஸ்லாம் பண்ணலாம் முடியாது இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவை சேர்த்து வச்ச காசு வச்சிருக்கலாம், இல்ல அம்மா அவங்களோட கொடுத்து வச்ச காசா இருக்கலாம், அப்பா நீ வச்சுக்கமா கொடுத்தா இருக்கலாம், உண்டியல கொண்டு வச்சதா இருக்கலாம், இல்ல துணிகளுக்கு கீழே ஒழிச்சு வச்ச பணம் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு தெரியும் இல்லையா? 5000 ரூபாய் இருக்கு, 4000 ரூபாய் இருக்கு, 10000 இருக்கு, 3000 ரூபாய் இருக்கு. சின்ன வயசுல என்ன சேர்த்து வச்ச காசு 40000 ரூபாய் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா. எத்தனை ஜோடி செருப்பு வச்சிருக்கோம் தெரியும், எத்தனை ஜோடி டிரெஸ் வச்சிருக்கோம் தெரியும், என் வீட்டுல என்னென்ன பொருள் எனக்காக இருக்கு தெரியும், எதெல்லாம் எத்தனை இருக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களோட எவ்வளவு நேரம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ நேரத்தை பத்திரப்படுத்தீங்க. இந்த உலகம் உங்களுடைய நேரத்தை இருக்கிறது, அந்த நேரத்தை உங்களுக்காக நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்வதற்காக அதை பணமாக மாற்றலாம், அறிவாக மாற்றலாம், ஞானமாக மாற்றலாம். These 4 important things are very much important for you people. Again and again, please reconsider and revisit yourself. The next most important thing, நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில இயலாமை இருக்கு, learned disabilities. அதே நீங்க வெளியே வாங்க, வயசு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நமக்கு தெரிஞ்ச தெரியாம சில பேர் நம்ம மண்டையில சில விஷயத்தை ஏற்றிருப்பாங்க, இது உனக்கு வராது. நம்ம வீட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு மாமா இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பலமான இருப்பாரு, சண்டைக்குள்ள சமையா போவாரு, அவர் நல்லா கார் ஓட்டுவாரு, ஆனா 2 வீலர் ஓட்ட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு யாரோ ஒரு ஆள் பொறுமை இல்லாத ஒரு சின்ன வயசுல சைக்கிள் ஓட சொல்லி கொடுத்துருப்பான். சைக்கிள் ஓட சொல்லி கொடுத்துருப்போம், 3 ரூபாய் விழுந்தோடனே அவன் மண்டையில தான் தெளிவா வண்டி ஓட்டே வராது 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 வராதுன்னு சொன்னோட மண்டையில. வீடுகளில் நம்ம அம்மாக்களை சில இடங்கள் அப்பாக்கள் அப்படி மண்டையில தட்டுவாங்க, அப்படிங்கிற பார்த்துட்டு போறோம். உனக்கு அறிவே இல்லை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பல கட்டங்கள் ஒரு அம்மாக்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே தெரியாம வாயலாம், ஒண்ணுமே தெரியாம போயிடறாங்க. ஒண்ணும் தெரியாது சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அவங்க அம்மா அனுப்பிச்சோம்.
நானே ஏற்றுக்கொண்ட இயலாமைகள், எனக்கு இது வராது, எனக்கு இதை செய்ய வேண்டிய கிட்ட போய் பாத்துக்குமா, அதை போய் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பாத்துக்குமா, அப்ரோச்சே பண்ணாலும் எனக்கு வராதுங்கிற முடிவு நானே வந்துடும். வாழ்க்கையில கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வரும் வராதுங்கிறது நீங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? நல்லதோ கெட்டதோ, கெட்டதும் செய்யாதீங்க, எதுவா இருந்தாலும் ஜெயிக்கிறமோ தோக்கணும், சண்டை செய்யணுமா இல்லையா, அவ கிட்ட போய் நீங்க பார்க்கணும். என் மேல விழுந்துடாதுல விருதுகளை. ஓகே, அப்போ ஜஸ்ட் கோ அண்ட் செக் whether it can work for me or not. நீங்க நாங்க ஏற்றுக்கொள்ளப்படுறீங்களா இல்ல, அவருக்கு முடியாதவங்க உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. நம்ம நாங்களே 2 பேர் இருப்பாங்க, நீ படிக்க மாட்டே, உன் படிப்பு வராது, நீ உருப்பட மாட்டேன்னு சொல்ற கோர்ஸ் இருக்கும். இன்னொரு கோர்ஸ் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு மாதிரி, முதல் கோர்ஸ் கூட பரவாயில்ல, நீ உருப்பட மாட்டேன்னு தான் போடா, உனக்கு எதிராக வந்து நின்று காட்ட போறான்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா 2வது அதுதான் பாருங்க, நம்ம நல்ல சீரகத்தை தான் சொல்லுவேன். ஆனா உண்மையிலேயே நீ இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனை நம்ம மண்டை கேட்கும், நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே பெருசா தெரியாது நமக்கு. அப்ப அது அவருடைய கெப்பாசிட்டி நான் சொல்றாங்க, இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு. ஆனா உங்க கெப்பாசிட்டி நீங்க தான் போய் பார்க்கணும். கிட்ட போய் பாருங்க, பயப்படாதீங்க. அதுக்கான வயசு உங்களுக்கு இருக்கு, அதுக்கான புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கு. தப்பான விஷயத்துக்கு பக்கத்துல போகாதீங்க, நல்ல விஷயம் எதுவும் இருந்தாலும் கிட்ட போய் பாருங்க. Go and check whether I can make it or not. Easy பார்க்காது. Go and approach, ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் யாருக்கு எளிதான கிடைச்சதே கிடையாது. என்னகிட்ட நிறைய பேர் பேட்டி காணும்போது கேட்பாங்க, கொஞ்சம் கஷ்டமான கதைகளை சொன்னா சொல்லதில்லை, வேணா அவங்க கஷ்டமே பண்ணல அப்படின்னு. ஏன் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கணும்னு நினைச்சதே கிடையாது. வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் மேல வரும். டாக்டர் அதுக்கு அதுக்கு உண்டான கஷ்டத்தை போற, ஆடிட்டர் அதுக்கு அதுக்கு உண்டான கஷ்டத்தை போற, இன்ஜினியர் அதுக்கு உண்டான கஷ்டத்தை போற. நீங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு எடுத்து போறதுக்கு அந்த கஷ்டத்தை பண்றீங்க. நான் மீடியா அந்த இடத்துல வந்து நின்றதுக்கு அதுக்கு உண்டான கஷ்டத்தை பண்றீங்க. இதுல யாருக்கான பேசுறது என்ன இருக்கு? இது எல்லாரும் வந்து கடன் வரக்கூடிய விஷயம் தான். Go and see closely. பக்கத்துல போய் பாருங்க, பயப்படாது, அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ண பயந்துட்டீங்கன்னாவே அப்பா வேண்டாம், நமக்கு வராது, இதான் லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றுக்கொண்ட இயலாமை. நமக்கு இது வராது, நமக்கு இது வராது, நம்மளால செய்ய முடியாது. வீடுகளையும் நீ உணர்ந்து நாய்க்கல சொல்லி வார்த்தை அவங்க உணர்ந்து நாய்க்கலைங்கிற காரணத்தினாலே நம்ம உணர்ந்து நாய்க்கலை நம்புறது அவங்களுடைய எண்ணிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை நீங்களும் நம்பிக்கைங்களா மாறி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா அந்த கஜானா உள்ள மாட்டிக்கிச்சு, பொருள்லாம் கஜானா உள்ள மாட்டிக்கிச்சு, தங்கம் வைரம் வைடூரியம் பணம் காசு பணம்லாம் உள்ள இருக்கு. அந்த பூட்டை சாவியை தொலைச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணாரு ராஜா, ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வித்தகரெல்லாம் வா, உள்ள இருக்க அந்த கஜான கதவை திறந்துட்டா உள்ள இருக்கிற பாதி உனக்குட்டான், கதவை திறந்துட்டா பாதி உனக்கு அப்படிங்கிறாரு. எல்லாம் வராது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு ராஜா, பூட்டை தொடக்கூடாது, பூட்டை தொடக்கூடாது, தொடாமதான் திறக்கணும். யாரும் திறக்கிறீங்களோ உங்களுக்கு உள்ள இருக்கிற பாதி ஃபுல் டைம் செட்டில்மெண்டா சொல்றாங்க படத்துல, அது மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒருத்தர் வராங்க, வேத விற்பனர்கள், கணக்கு தெரிந்தவர்கள், சூத்திரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வராங்க, என்னமோ சொல்லி பார்க்கற, ஒருத்தர் சூத்திரம் சொல்லி பார்க்கிறாரு திறக்கல, ஒருத்தர் ஏதோ வேற ஒண்ணு சொல்லி பார்க்கிறாரு திறக்கல, ஒருத்தர் நசு புசுங்கிறாரு திறக்கல, ஒருத்தர் ஜூ வாங்குறாரு, ஒண்ணு நடக்கல. அப்போ வழிபோக்கு வந்து சாதாரண ஒரு ஆள் பார்க்கலாம், வந்து கேட்கலாம், நான் ட்ரை பண்ணிட்டு போறேன். அங்க போல ஊசி போல நாங்களாம் பண்டிதரை தொடக்கூடாது, கூட்ட தொடக்கூடாது. அவன் மறுபடியும் உண்மையா இருக்கியா, அவனுக்கு ஜெயிக்கிற தோற்றத்துல கவலை இல்லை, அது என்ன இருக்குன்னு பார்க்கறது கியூரியாசிட்டி மட்டும்தான். வாழ்க்கையில ஜெயிக்கிற தோற்றத்துல கவலை விட்டுட்டு அதை செய்யணுங்கிற கியூரியாசிட்டி தான் மனுஷன சக்சஸ்ஃபுல்லா. ஜெயிக்கிற தோற்றம் அது பிரஷர், ஆனா அதை செய்யணுங்கிற கியூரியாசிட்டி இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவன் அடுத்து நான் ரெடி போனா எல்லாம் பயங்கரமா கத்தா ஆரம்பிச்சா, ஏன்னா கூட்டு பக்கத்துல எப்படி நீங்களா கூட்ட தொடக்கிறது அந்த ஒரே கண்டிஷன், நாங்களாம் பெரிய அறிவாளி இருக்கோம், நீங்க எப்படி தாக்க முடியும்? அவனை விட்டு பார்த்து திரும்பி எப்படி பார்த்து கூட்டவே வெண்ணைகள் கூட்டவே அப்ப பக்கத்துல போய் பார்க்கல, கூட்ட தொடக்கூடாதுன்னு சொன்னா, பக்கத்துல போய் பார்க்க கூடாது சொன்னா, அப்ப நம்ம என்ன சொல்றோம், இது வராதுன்னு சொன்னா கூப்பிட்டு போங்க, தொடர்ந்து தரவான்னு பாருங்க, இல்லைன்னா உடங்க, சாவி இருந்தா வச்சு தொடங்க, எட்டி உதங்க, அவ்வளவுதானே. நடந்தா நடக்குது, நடக்காம போறது. ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than your destination. உங்கள் இலக்குகளை விட ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக நீங்க செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் that gives you a lot of knowledge. வெற்றி இருந்தா தோல்வி இருந்தாலும் பைக் ப்ராடக்ட் அதான் நீங்க கவலைப்படாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தீவிரமாக நீங்க செய்து கொண்டு இருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நான் பேசுறது உங்களுக்கு ஈர்க்கிறதா இல்லையான்னு முக்கியம் இல்ல, நான் அது சீரியஸா செய்யணுமா இல்லையா முக்கியம். நான் சீரியஸா இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கிறோம். அவ்வளவு கரெக்டா. It's a very simple thing. When you are serious about your process, that result will automatically come into picture. Don't worry about the result. Right? ஐயோ நிறைய விஷயம் இப்படிதான் பாதுகாப்பு தாண்டி இனிமேதான் வாழ்க்கையில பல்வேறு விஷயங்கள் நீங்க அனுமானிக்கப்படும். இந்த உலகத்தோட சொந்த கண்களால இப்பதான் பார்க்க போறீங்க. உங்க அப்பா அம்மா கையை விட்ட பிறகு இந்த உலகத்தை நீங்களா பார்க்க போற ஒரு காலகட்டம். உங்களுக்கான விதிமுறைகளை நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மாக்கள் கொடுத்த விதிமுறைகளை தாண்டி நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள் நிறைய இருக்கு. அப்பா அம்மாக்கள் என்ன சொல்லிருப்பாங்க, ரோட்ல பார்த்து போவான், இன்டர்நெட்ல இருக்காத, எப்ப பாரு சோசியல் மீடியால உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லிப்பாங்க. ஆனா உங்களுக்கு தேவையான வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற புத்திசாலித்தனம் உங்களுக்கு தான் இருக்கிறது. முதல்ல புரிஞ்சுட்டு அதை படி ஒரு வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொடுக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்க படிப்பு உங்களுக்கு தேவையான சக்சஸ் கொடுத்துரும். முதல் முக்கியமான விஷயம் என்ன படிக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, அதை ஆழ்ந்து படிக்கிறீர்களா புரிந்து படிக்கிறீர்களா என்பது மட்டும்தான் முக்கியம். இரண்டாவது
உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது, உங்களுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ், உங்களுடைய இயல்பான திறனோடு எந்த படிப்பு ஒத்து போகிறது என்பதை தேடி கண்டடையுங்கள். மூணாவது, ஈஸியா இருக்கும் அதே நேரம் காசு வரும், தயவுசெய்து நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வேலையை இருந்து அதற்கான வேலையை நீங்கள் கொடுக்கிற போதுதான் அதற்கான மரியாதையும் வெற்றி நீங்கள் பெற முடியும். நான்காவது முக்கியமான விஷயம், படிப்பை தாண்டி இருந்தால் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. படிப்பதை மகிழ்ச்சியாக புரியுங்க. கமிட்மெண்ட் இஸ் சாம் ஆஃப் லைஃப். வளர வளர உங்களுக்கு பொறுப்பு கூட தான் போது. அப்ப பொறுப்போடு இருப்பதற்கு என்ஜாய் பண்ணி பழகும். அஞ்சாவது, படிப்பிற்கான உந்துதல் என்பது உங்களுடைய இலக்கின் மீது நீங்கள் வைத்திருக்கும் மரியாதையோடு வலுவான தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த இலக்கின் மீது மரியாதை கொண்டு அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு பாருங்கள். ஆறாவது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை யாரெல்லாம் டாக்ஸிக் ஆகிறாங்க கொஞ்சம் வரைக்கும் வெளியில இருக்க பாருங்க. ஏழாவது, உங்கள் சூழ்நிலையோ மனிதனோ ஒரு தவறான விஷயத்துக்கு உங்களை இழுத்துட்டு போனா அது வெளியில வர பாருங்க. எட்டாவது, எது செய்யணுங்கிறத விட ரொம்ப முக்கியம் எது செய்யக்கூடாது தெரிஞ்சிருக்குதான். ஒன்பதாம், உங்களுடைய திறமையும் உங்கள் வெற்றியையும் கனெக்ட் பண்றதுக்கு பேர் டிசிப்ளின். பி எ டிசிப்ளின் பர்சன். பத்தாம், உங்கள் மூளையை நல்ல விஷயங்களை நோக்கி பழக்குங்கள். உங்களுக்கு அந்த வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் யாரும் இந்த வாழ்க்கையை கடைசி வரை கஷ்டப்பட்டு வாழ வேண்டியிருக்கும். ஓகே, சந்திரகாந்தம் தன்னல் வீசட்டும், சரித்திரம் நாளையும் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.